ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வரும். ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட்டில் ரிலேட்டட் வர இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க, அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரோ, நான் வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன். இந்தியன் மணி, அதாவது ஐஎன்டி மணி ஆப்பில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டால் எனக்கு வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மோராட்டு இவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓவில் பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கில் அவங்க 500 கோடி வேல்யூ, அதாவது 500 கோடிக்கு வேல்யூ உள்ள ஐபிஓ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பட் நீங்கள் வந்து எவ்வளோ ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கேன்னு தெரியல. இந்த பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ஒரு 500 கோடி வேல்யூ வந்து இந்த ஐபிஓவில் 6560 கோடியில் 500 கோடி வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததும் கேட்டிருக்காரு, கேன் ஐ அப்ளை த்ரூ மை அதர் டிமேட் அக்கௌண்ட். உங்களுக்கு இதில் வந்து கன்ஃபார்மாக அலாட் ஆகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களோட ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு இதில் அலாட் ஆகாதுன்னா மல்டிபிள் டிமேட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது வந்து உங்களோட சாய்ஸு. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டால் அவங்க வந்து 500 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் ஆப் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஏஞ்சல் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். அதில் தான் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறது மற்ற எல்லாமே பண்ணுறேன். ஸோ அதில் வந்து சார்ஜஸ் நீ பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது. பட் மந்த்லி சார்ஜஸ் ஒரு 25 to 26 ருபீஸ் வந்து ஒரு மந்த்லி சார்ஜஸாக போகும். அப்புறம் நம்ம ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த சார்ஜஸ் வரும். அது ரிலேட்டட் நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ அது வந்து வரும். அது வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண ஷேருக்கு எவ்வளோ சார்ஜஸ் போட்டாங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ எகெயின் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படி ஏதாவது சார்ஜஸ் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வரும். நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணா அதை வந்து வீடியோவில் ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேல் அப்ரிசியேஷன் ஐபிஓ அப்ளை பண்ணோம். அதில் வந்து ஃபண்டு ரீஃபண்ட் ஆயிருக்கான்னு கேட்குறீங்க. எனக்கு என்ன ரீஃபண்ட் ஆகலை. ஸோ நான் அலாட்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்ட் என்ன ரீஃபண்ட் ஆகலை. 3 to 4 days கேட்டிருந்துச்சு. அந்த மெசேஜில் டைம் அப்படி தான் ஷோ ஆச்சு. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 days எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 days வந்து ஃபண்ட் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கேலா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெயில் ஷேர் 35 ஷேர் இருக்குது, ஒரு 5% லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ப்ரோ. கெயில் வந்து ஒரு நல்ல ஷேர் தான். ஸோ பட் இப்போதைக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 200 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா ஸ்லோ 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம் கெயில் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் இருந்துச்சுன்னு. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% அடிச்சிருந்தாங்க. 222 ரூபா சம்திங்கில் இருந்துச்சு இந்த கெயில் ஷேர். ஸோ 5% லாஸ்லாம் டோட்டலாக பார்க்கும்போது 35 ஷேரில் 5% லாஸ்லாம் பெரிய அளவில் ஒன்றும் லாஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நாள் மார்க்கெட் ஏறினாலே கெயின் ஆயிரும். ஸோ அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்ரெடி கன்சிடர் பண்ணாங்க ஹோல்ட் பண்ணுங்க கெயில் ஷேர். ஏன்னா நல்ல இந்த பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ், கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த செக்மெண்ட்லாம் நிறைய கம்பெனிஸ் இந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் கெயிலும் ஒன்று தான். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது இந்த கெயில் கம்பெனிக்கெல்லாம். ஆனால் இப்போதைக்கு உள்ள நியூ என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் ஒரு 200 ரூபாய் கீழே இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக 1-2 இந்த கெயில் கம்பெனியில் நான் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் கெயில் கம்பெனியில். பட் இப்போதைக்கு இதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோ வந்து ஒரு 200 கிராஸ் ஆன பிறகு கன்சிடர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கெயில் கம்பெனி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். இதுதான் கெயில் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 25 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஷேர் ப்ரைஸு. சவுத் இந்தியன் பேங்க் லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 1.25% அடிச்சிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 ஹை வந்து கிட்டத்தட்ட ஒரு 38 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். அடுத்தது அந்த ரேஞ்சிலேருந்து இறங்கி ஒரு 24 வந்துச்சு. நான் வந்து 20 கிட்ட பேரும் நினச்சேன், 20 ருபீஸ் வரைக்கும் போகணும்னு நினச்சேன். பட் இப்போ அந்த 24-25 அந்த ரேஞ்சிலே வந்து சஸ்டெயின் ஆகி நிற்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 ருபீஸ் வரைக்கும் ஸ்லோவாக இப்படி இறங்கிச்சுன்னா இறங்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இறங்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேங்க் தான். இறங்க நான் வந்து 1-2 அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 ஷேர் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் வரும் உங்கள்கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவுத் இந்தியன் பேங்கோட டிவிடன் வந்து இன்னைக்கு கிரெடிட் ஆயிருக்கு. எல்லாரும் உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சவுத் இந்தியன் பேங்கோட டிவிடன் இன்னைக்கு அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த 3 டேஸில் ஃபெடரல் பேங்கோட டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்கு. யூபிஎலோட டிவிடன் கிரெடிட் ஆயிருக்கு. ஃபெடரல் பேங்கோட டிவிடன் இன்னைக்கு மார்னிங் கிரெடிட் ஆச்சு. இது சவுத் இந்தியன் பேங்கோட டிவிடன் இன்னைக்கு நைட்டு கிரெடிட் ஆயிருக்கு. அதே மாதிரி யூபிஎலோட டிவிடன் ஃப்ரைடே கிரெடிட் ஆயிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா குழுமத்தில் வந்து அப்டேட். இவங்க வந்து ஒரு 950 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சப்சிடரி ஒன்று இருக்குது, அகரட்டாஸ் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ எனர்ஜி செக்டார் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கில் 950 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த க்ளீன் எனர்ஜி சொல்யூஷனில் வரும். ஸோ இந்த பேட்டரிஸை வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. யூகே ப்ளஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் செட்டப் பண்ணுறாங்க, பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட். இது யூகேல வந்து ஒரு ஜிகா ஃபேக்ட்ரி 400 ஜிகாவாட்டு,
அதே மாதிரி இங்கே இந்தியாவில் குஜராத்தில் சனன் அப்படிங்கிற இடத்துல ஒரு 20 ஜிகாவாட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நேம் வந்து இந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு நேம் வந்து அகரடாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு எனர்ஜி செக்டாரில் எனர்ஜி சம்மந்தமான பேட்டரி. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமராக இருக்கிறது டாடா குரூப்போட ஜாகுவார் லேண்ட் ரோவர், அடுத்தது டாடா மோட்டர்ஸ். அடுத்தது ஃபியூச்சரில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இதுக்கும் இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷனில் வந்து இந்த பேட்டரி தயார் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூகேல வந்து இந்த அகரடாஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் பார்ட்னர்ஸ் கூட கொலாபரேஷனில் வராங்க. சோமர்செட் கவுன்சில், பிரிட் வாட்டர், டேங்டன் காலேஜ், கிராவிட்டி ஸ்மார்ட் கேம்பஸ் இவங்களுக்கு கூட வந்து கொலாபரேஷனில் வராங்க டெய்லர்ட் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஜிகா ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஸ்மார்ட் கேம்பஸ் அந்த சைடில் வந்து பில்ட் பண்ணுவாங்க. நியர் பிரிட்ஜ் வாட்டர், சோமர்செட் அப்படிங்கிற இடத்துல வந்து பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 ஜிகாவாட் ஃபேக்ட்ரி வந்து செட்டப் பண்ணுறது, அதாவது 2030 யூகேல ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கு half ஆஃப் அந்த பேட்டரி ப்ராஜெக்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இங்கேருந்து சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து டாடா குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸில் நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் வந்து இப்போ இந்தியாவில் எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டாடா குழுமம் குஜராத்தில் வந்து 91,526 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. டாடா குழுமம் அஸ்ஸாமில் வந்து 27,120 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. மைக்ரான் குஜராத்தில் வந்து 22,516 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. சிஜி பவர் குஜராத்தில் 7,584 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. கெய்ன்ஸ் வந்து குஜராத்தில் 3,307 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாட்டு. இந்த டவருங்கிற அப்படி ஒரு இஸ்ரேல் கம்பெனியும் அதானி குரூப்பும் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு மகாராஷ்டிராவில் 83,974 கோடிக்கு ஒரு செமிகண்டக்டர் வந்து தயாரிக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் அப்டேட் பார்த்துருந்தோம். அடுத்தது ஆர்ஆர்பி குழுமம் வந்து மகாராஷ்டிராவில் வந்து 24,000 கோடிக்கு செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ மோரலாட்டு செமிகண்டக்டர் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியாவில் இந்தந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறாங்க. இது வந்து செமிகண்டக்டர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. டாடா பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா டிஸ்காம் அவங்க வந்து அவங்களோட லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் சப்ளைஸுக்கு 11,481 கோடி வந்து கான்ட்ராக்ட் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒடிசா கவர்மெண்ட் கூட இவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க டாடா பவர்ஸ். ஸோ அது மூலமாட்டு ஒரு 8,690 கோடி வந்து லோக்கல் எஸ்எம்இக்கு வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2,791 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்எம்இயாக இருக்கிற டிஸ்காம்ஸ் அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே பேச்சுவார்த்தையில் இருந்திருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மூலமாட்டு ஆப்ரேஷன் மூலமாட்டு அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒடிசா டிஸ்காம்ஸ் அப்படின்னா டிபி சென்ட்ரல், டிபி சவுதர்ன், டிபி நார்தர்ன், டிபி வெஸ்டர்ன் சவுத், ஒடிசா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் இது எல்லாமே வருது. இவங்களுக்கு கூட தான் ஒரு அக்ரிமெண்ட் 6,645 லோக்கல் வெண்டார்ஸ் அண்ட் சப்ளைஸ் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இது டாடா பவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்க் ஃபர்னஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 51% ஆஃப் த ஸ்டேக்கை வனிரா இண்டஸ்ட்ரீஸில் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கார்க் ஃபர்னஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. 51 ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா வனிரா இண்டஸ்ட்ரீஸில் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அலாய் ஸ்டீலு, ஸ்க்ரூஸ், ஃபாஸ்ட்னர் செக்டார் இந்த செக்மெண்ட்டில் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கார்க் ஃபர்னஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா இவங்களோட இன்சூரன்ஸ் சொல்யூஷன் வந்து இவங்களோட பேங்க் கஸ்டமர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான். மோட்டார் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், கார்பரேஷன் இன்சூரன்ஸு, ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸு, ஷாப்கீப்பர் இன்சூரன்ஸு, சைபர் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த பேங்கோட கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்ட்னர்ஷிப். இவங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு கஸ்டமர் பேஸ் வந்து 21 ஸ்டேட்டில் இருக்குது, 4 யூனியன் டெரிட்டரிஸில் இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே வந்து இதை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு 1000 டயர் 2, டயர் 3 லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸோட போர்ட்ஃபோலியோவும் க்ரோத் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கஸ்டமர் பேஸே 1 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர்ராட் இது வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்சிஎல்ஆர் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சில டென்யூருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஓவர் நைட் டென்யூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.1% இருக்குது அந்த எம்சிஎல்ஆர். 1 மந்த்துக்கு 9.15% இருக்குது, 3 மந்த்ஸுக்கு 9.3% இருக்குது, 6 மந்த்துக்கு வந்து 9.4% இருக்குது, 1 இயருக்கு 9.45% இருக்குது, 2 இயர்ஸுக்கு 9.45%, 3 இயர்ஸுக்கு 9.45%. எம்சிஎல்ஆர்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டு தான் இந்த எம்சிஎல்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 இந்த பைக் வந்து விரைவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, 2025 லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நியூ அப்டேட்ஸோட வெளியே வந்திருக்கு. ஸோ அப்பாச்சி RTR 310 அதில் இந்த சேம் ஃபிகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. டிசைன், ஹார்ட்வேர், அடுத்தது அதர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாச்சி RR 310 இது வந்து 312cc சிங்கிள் சிலிண்டர் கூல் இன்ஜின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட்டு 2025 இது லான்ச் ஆக அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து டிவிஎஸ் அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது போத் இன்ஜின் மாடலுக்கு 53,100 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. வேகனார் காருக்கு சிஎன்ஜி மேனுவல் வேரியண்ட்டுக்கு 48,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இதில் நியூ ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் மேனுவல் வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட். ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 33,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட். ஓல்டு ஜென்ரேஷன் அந்த பெட்ரோல் அந்த செக்மெண்ட்டில் வரும்போது அதுக்கு வந்து ஒரு 28,100 டிஸ்கவுண்ட். சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 18,100 டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் டிசைருக்கு பார்க்கும்போது 30,000 வரைக்கும் இது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு வந்து 30,000 டிஸ்கவுண்ட். மேனுவல் வேரியண்ட்டுக்கு 20,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சிஎன்ஜி வேரியண்ட்டும் இருக்குது, பட் அதுக்கு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பிரஸாக்கு வந்து 15,000 வரைக்கும் போனஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகி ஆல்டோ K10க்கு வந்து 50,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. மேனுவல் வேரியண்ட்டுக்கு வந்து 45,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு வந்து 43,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. எஸ்ப்ரோஸோக்கு வந்து சொல்லியிருக்காது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு 53,100 சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 48,100 அப்படின்னு சொல்கிறாங்க. செலிரியோக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் அந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் பெட்ரோல் இன்ஜினுக்கு வந்து 53,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில். பெட்ரோல் மேனுவல் அண்ட் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு வந்து 48,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஈகோ அதுக்கு வந்து ஒரு 28,100 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே செப்டம்பர் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் மாருதி சுசுகி டிசைரோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகி இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ அது வந்து கம்மிங் வீக்ஸில் வந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் வந்து கம்மிங் வீக்ஸில் வந்து லான்ச் ஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி 4th ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட் டிசைரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1 lakh crore வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1 lakh crore கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு 81 மில்லியன் யூனிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 27 ஸ்கீம்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. 21 ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது. 3 வந்து ஹைப்ரிட்லையும் 3 வந்து டெப்ட் கேட்டகரிஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஹோல்டிங்ஸ், அதாவது இவங்களோட வேரியஸ் ஸ்கீமில் மெஜாரிட்டி ஆஃப் த ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல தான் இருக்குது. டாப் 10 ஹோல்டிங்ஸ் வந்து HDFC பேங்க்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குவாட் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வென்யூ E+ அந்த காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8,23,100 எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் வென்யூ ப்ளஸ் E வேரியண்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் சன்ரூஃப் அந்த ஃபெசிலிட்டிலாம் அந்த காரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8,23,100 வந்து எக்ஸோரூம் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹியூண்டாய் வென்யூ E+ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல் இந்தியா கொடுத்த அப்டேட் 2028க்குள்ள 5 GW ஆஃப் ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி நாங்கள் அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட க்ரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் குளோபல் லெவலில் வேரியஸ் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மினரல் அசட்ஸை வந்து அக்யூர் பண்ண ஐடியாலாம் இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அடுத்தது சில ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஜாயின்ட் வெஞ்சர் டீல் போட்டிருக்காங்க. இந்த சோலார் பேனல்ஸு, சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணுறது, சோலார் பவர் சப்ளை பண்ணுறது. ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த ஸ்டேட்டை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. 150 மெகாவாட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் இருக்குது. 450 மெகாவாட் வந்து வேரியஸ் ஸ்டேட்ஸில் வந்து கம்ப்ளீட்டேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபினான்ஷியல் 25 எண்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல் இந்தியா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் ஒரு கிராஃபைட் மைனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி பிட் பண்ணாங்க. அடுத்தது இப்போ வந்து இந்த லித்தியம், நிக்கல், கோபால், மோல்பிடினியம், கிராஃபைட்டு, பாஸ்பேட்டு, பொட்டாஷ் இதெல்லாமே தான் அவங்களோட மெயின் கோலாக இருக்குது. இதெல்லாமே மைன் பண்ணி எடுக்கிறது தான் இவங்களோட மெயின் கோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கொடுத்த அப்டேட். இவங்களுக்கு ஆல்ரெடி 200 டீ கோல்டு மைன்ஸ் வந்து இந்த நேஷனில் அக்ராஸ் வேரியஸ் லேண்ட் ஏரியாவில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. மஹேந்திரா XUV 3XO வந்து 9,000 யூனிட்ஸ் வந்து மந்த் ஆஃப் ஆகஸ்ட்டில் விற்றுருக்காங்க. அதே சேம் வந்து லாஸ்ட் இயரில் 4,992 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 80% க்ரோத் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மஹேந்திரா XUV கொடுத்த அப்டேட்டு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.